மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். இப்போதைக்கு உங்களுக்கு டைமிங் நல்லதமா போகுதா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருந்துட்டே இருக்கு. இப்ப மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு விரையாதிபதி சனி நடந்துட்டு இருக்குது. அதுபோக உங்களோட ஜனன ஜாதகத்துல சந்திர தசையில கேது புத்தி நடந்துட்டு இருக்கு. அதுதான் உங்களுக்கு இப்ப பினான்சியல்ல உங்களோட சொந்த பந்தங்கள், உங்கள சுத்தி எல்லாமே அகைன்ஸ்ட்டா தவறுதலா உங்களுக்கு போயிருச்சு. இது ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம் சரியில்ல. அது வரைக்கும் நீங்க எதையும் போட்டு தேவையில்லாத போட்டு குழப்ப வேண்டாம். நமக்கு யாரும் செய்யல. அவங்க நமக்கு கெட்டது பண்ணிட்டாங்க. இவங்க நல்லது செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இப்ப உங்களோட மனநிலைய ஒரு நிலைப்படுத்திக்கோங்க. இந்த சந்திரனும் கேதும் சேர்ந்தாலே நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் சைட ஏற்படுத்துவாங்க. அது உங்களுக்கு அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் டைம் சரியில்ல. அடுத்த வருஷம் 3வது மாசத்துக்கு மேல தான் நல்ல ஒரு மனநிலை, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், நல்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை தரத்த உங்களுக்கு சந்திர தசையில சுக்கிர புத்தி நடக்கும்போது நடக்கும். ஒவ்வொன்னா ஸ்டார்ட் ஆகும். 2வது உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ராசிக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது. அது போக ராகு கேது பயிற்சி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப ராகு கேது 6, 12ல இருக்கிறதுனால சில ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், ஸ்கேம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க மாட்டுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு கற்றல், ஒரு லேர்னிங் பாயிண்ட் அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் யார் யார் உங்களை சுத்தி எப்படி எப்படி இருந்தாங்க, யார் யார் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சாங்கன்றத நோட்டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு பினான்ஸ் அப்படின்னு வரும்போது ராசிக்கு 5ல குரு உச்சம் பெற்று அதிசாரத்துல நின்று உங்களோட ராசியையும் லாபாதிபதி ஸ்தானத்தையும் பாக்கிய ஸ்தானத்தையும் பாக்குறதுனால டிசம்பருக்குள்ள உங்களோட பினான்சியல் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. 2வது செவ்வாய் வேற டிரான்ஸ்ஃபர் ராசிக்கு உங்களுக்கு 9ல பாக்கிய ஸ்தானத்துல நின்று உங்களுக்கு இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்தாரு. அப்போ உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி, குரு பயிற்சி சாதகமா தான் இருக்குது. இவங்க 2 பேரை வச்சு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்குரிய விஷயங்கள் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வருவீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா?